வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 அஃபிஷியல் ஷெட்யூல் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஷெட்யூல் எப்படி இருக்குது, மும்பை இந்தியன்ஸோட ஹோம் மேட்சஸ் அவே மேட்சஸ், மும்பை இந்தியன்ஸ் எந்தெந்த டீமோடலாம் 2 முறை மோதுறாங்க எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு மேட்ச் வந்துட்டு மார்ச் 23 நம்மளுடைய சிஎஸ்கேவோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸ்க்கு எல் கிளாசிக்கோ லைப்ரரியோட தான் ஆரம்பிக்குது. அதுவே வந்துட்டு நமக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து சண்டே வேற ஒரு மஜா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு வேற லெவல் சம்பவமாக இருக்குது. ஸோ அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது நம்ம வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து சிஎஸ்கேவோட அவே மேட்ச்சில் போய் மோதி ஃபஸ்ட்டு மேட்ச் முடிச்சதுக்கப்புறமா 6 நாள் கழிச்சு தான் நமக்கு அடுத்த மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸோட சண்டே மேட்ச் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே தான் நமக்கு மேட்ச்சு. ஸோ ஜிடியோட இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அவே மேட்ச், நமக்கு ஃபஸ்ட்டு 2 மேட்சுமே பார்த்தீங்கன்னா அவே மேட்ச் தான். ப்ளஸ் வந்துட்டு ஒரு லாங் கேப் நமக்கு கிடச்சிருக்கு. இது நமக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஏன்னா வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் டக்குன்னு வந்துட்டு பிளேயிங் 11 காம்பினேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செட் ஆகலை அப்படிங்கிற அடிப்படை இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளுடைய செகண்ட் மேட்ச்சுக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு லாங் கேப் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹோம் மேட்ச்சு. ஸோ இந்த ஷெட்யூல் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு அவே மேட்ச் ஒரு ஹோம் மேட்ச், ஒரு அவே மேட்ச் ஒரு ஹோம் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் மெஜாரிட்டி இந்த ஒரு ஷெட்யூல் மும்பை இந்தியன்ஸ்க்கு அமைச்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸோட ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச் மார்ச் 31 கேகேஆரோட இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச்சு. ஸோ அதனால அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏப்ரல் 4 எல்எஸ்ஜியோட லக்னோவில் நம்ம மோதுறோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. ஸோ ஒரு சிஎஸ்கே எம்ஐக்கு அடுத்தபடியாக ஒரு ஆன்டிசிபேட்டடான ஒரு ரைவல்ரியாக கிரியேட் ஆகிட்டு இருக்கிறது எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி. ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஸோ ஒரு ஹோம் மேட்சாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட மேட்ச் விளையாண்டதுக்கு அப்புறமும் நமக்கு 6 நாள் வந்து கேப்பு. மண்டே மேட்ச் விளையாடுறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சண்டே தான் மேட்ச்சு. டெல்லி கேபிட்டல்ஸோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் மோதுறோம், அது ஒரு அவே மேட்ச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் விளையாண்டு முடிச்சுட்டு ஸோ ஹாஃப் லெப்பில் இருக்கும்போது ஒரு 6 நாள் கேப் கிடச்சிருக்கிறதும் நமக்கு இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ். ஸோ அதனால் அதையும் நான் இந்த இடத்துல வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்ட விரும்புகிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சோட நமக்கு ஒரு ஹோம் மேட்ச் இருக்குது ஏப்ரல் 17. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 ஹோம் மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வருது. எஸ்ஆர்ஹெச்சோட ஹோம் மேட்சை முடிச்சுட்டு அப்படியே ஒரு 3 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே மறுபடியும் வந்துட்டு நமக்கு எல் கிளாசிக்கோ லைப்ரரி. நம்மளுடைய எல் கிளாசிக்கோ இந்த தடவை நமக்கு 2 தடவை இருக்குது. 2 தடவையுமே சண்டே பிளாக் பஸ்டர் மேட்சாக மாட்டியிருக்குது. ஸோ அது ஒரு மேஜரான விஷயம். அடுத்தது வந்து எஸ்ஆர்ஹெச்சோட 23 ஹைதராபாத். அதுக்கப்புறம் அந்த அவே மேட்ச் முடிச்சுட்டு நமக்கு ஒரு ஹோம் மேட்ச் வந்து எல்எஸ்ஜியோட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அவே மேட்ச் வந்துட்டு ஆர்ஆரோட ஸோ மே 1. ஸோ அது வந்துட்டு எல்லாத்துக்கும் லீவு. ஸோ அதுவும் நமக்கு என்ஜாய் பண்ணுற விதத்தில் இருக்குது. ஸோ அடுத்ததாக ஜிடியோட வந்து பார்த்தீங்கன்னா மே 6 ஒரு ஹோம் மேட்ச்சு. பஞ்சாப் கிங்ஸோட தர்மசாலாவில் வந்து மே 11. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு ஹோம் மேட்சோட நம்ம முடிக்கிறோம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக மே 15. ஸோ இந்த ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸ், எஸ்ஆர்ஹெச், ஜிடி, சிஎஸ்கே, டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 4 டீம்ஸோட 2 தடவை மோதுறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மேஜர் அட்வான்டேஜோட இந்த இடத்துல இருக்குது. எல் கிளாசிக்கோ நமக்கு 2 தடவை கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேக்கு அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸோட ரைவல்ரி அப்படின்னு பேசப்பட்டு இருந்த ஜிடியோடையும் நமக்கு 2 மேட்ச் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டிசிஎன் எஸ்ஆர்ஹெச்சோட வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் மாட்டியிருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 நாள் அப்படிங்கிற அந்த ஒரு கேப் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கணுமோ அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படுத்தி நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத இருந்தால் திருத்திக்கிறது, டீம் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இன்னும் வந்து அதை எப்படி பெட்டர் ஆக்குறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஷெட்யூல் யாருக்கு அட்வான்டேஜோ இல்லையோ நல்ல ஒரு அட்வான்டேஜான ஒரு ஷெட்யூலாக தான் இந்த தடவை நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் இந்த தடவை வந்து எந்தெந்த மேட்செல்லாம் வேறு லெவலில் வந்து ரன் பண்ணுவாங்க, எந்தெந்த மேட்சஸில் வந்து அவங்க கவனம் செலுத்த வேண்டியது அவசியம், இந்த ஷெட்யூலை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமாக இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலேயே நான் சாதகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.